ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 17 கோச்சலினுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே. அந்த அன்னைக்கு நாங்கள் சோம்நாத் போயிருந்தோம். சோம்நாத் போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோம்நாத் போனால் எங்கே தங்கலாம், சாப்பாடு எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சோம்நாத் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாங்கள் அகமதாபாத்லேருந்து கிளம்புனோம். அகமதாபாத்லேருந்து டெய்லியுமே நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் இருக்குது சோம்நாத்துக்கு. நாங்கள் அக்டோபர் 16 நைட்டு கிளம்புனோம். வீட்டிலேருந்து பைக்லேயே வந்துட்டோம். பைக்கை ஸ்டாண்டில் போட்டுட்டு உள்ளே போயிட்டோம். 1 ஹவர் பிஃபோராகவே வந்துட்டோம். சப்போஸ் டிராஃபிக்லாம் மாட்டிட்டா ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர் பிஃபோராகவே வந்துட்டோம். இது வந்து கோச்சலினுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. ஸோ அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறதுலையே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏன்னா அவன் புதுசாக ஆளுகளை பார்த்தாலே அழுவ ஆரம்பிச்சுக்குவான். ஸோ எப்படி இருப்பான், அமைதியாக இருப்பானா, விளையாடுவானா, தூங்குவானாங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருந்துச்சு எங்களுக்கு. பைக்கில் வரும்போது நல்லா தூங்கிட்டே வந்தான். உள்ளே வந்ததும் முழிச்சுக்கிட்டான், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஒரு 1/2 ஹவர் அமைதியாக மடியிலேயே உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த குள்ளா தான் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் அடுத்த 1/2 ஹவருக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சுக்கிட்டான். ஸோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. ட்ரெயின் வந்ததும் நாங்கள் ஏறுற கம்பார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. அப்படியே மெதுவாக நடந்து வந்து ஏறியாச்சு. தேர்ட் ஏசி புக் பண்ணியிருந்ததால் பெட்ஷீட்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எதுக்கோ ஒரு தம்பிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் அது யூஸ் ஆகவே இல்லை. இதே போதுமானதாக இருந்துச்சு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சோடனையும் தம்பி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெளியே அந்த லைட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சத்தம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். இது வந்து நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெளியே எல்லாம் நல்ல விழாக்கோலமாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிடிஆர் வந்தாங்க. டிடிஆர் வந்துட்டு செக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர்லேயே எல்லாருமே தூங்கியாச்சு. தம்பியும் தூங்கிட்டான். ரொம்ப டிஸ்டர்பெல்லாம் பண்ணவே இல்லை. வேறாவல் தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதுனால பொறுமையாக எழுந்து வெளியே வந்தோம். மார்னிங் 6:10க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். தம்பி நைட்டு நல்லா தூங்கிட்டான். எந்திரிச்சு அடம் பிடிக்கிறதோ அழுகிறதோ எதுவும் பண்ணலை. நல்லா படுத்து தூங்கிட்டான். மார்னிங் அவனை தூக்குனதுக்கு அப்புறம் தான் முழிச்சான். அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு வந்தான். வேராவல் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனில் இறங்கி தான் நம்ம வந்து சோம்நாத் போகணும். ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து சோம்நாத் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. வழி ஃபுல்லாக போட் கட்டுற இடமா தான் இருந்துச்சு. நிறைய போட்டெல்லாம் அங்கங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. என்ன மீன் வாசம், கருவாடு வாசம் தான் ரொம்ப ஹெவியாக அடிச்சுது. கருவாடு பிடிக்கிறவங்களுக்கே வந்து வாமிட் வந்துடும். அந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிற வரைக்குமே ஸ்மெல்லே தாங்கவே முடியல. ஸ்டே பண்ணுறக்கு, ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஹோட்டல் எல்லாமே போய் தான் பார்க்கணும். ஆட்டோக்காரர் வந்து ஹோட்டல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டல் போய் பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா வேறு ஹோட்டல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவரும் சொல்லியிருந்தார், சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எந்த ஹோட்டல் போய் பார்த்தாலும் நான் வந்து வரேன். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேர் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போனதே அந்த ஹோட்டல் சாரதான்னு சொல்லிட்டு ரூம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதையவே எடுத்துக்கிட்டோம். 1000 ருபீஸ் ஒரு நாளைக்கு. நாங்கள் இருந்தது வந்து ரூம் நம்பர் 105. அது வந்து நல்ல விண்டோ வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. கோயிலோட கோபுரம் எல்லாமே ரூம்லேருந்தே பார்த்தா ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அப்புறம் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 9:00 ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே சாப்பிட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாலே போதும், அதிகமாக இவங்க தான் இருப்பாங்க அந்த சோம்நாத்னு எழுதி விட்றக்கு. அந்த மஞ்சள் கலரில் போடுறது வந்து சந்தனம் தான். நல்ல மணமாக நல்லா இருந்துச்சு. இந்த குங்குமம் வந்து பொடி, கலர் பொடி மாதிரி தான் இருந்துச்சு. போட்டு விட்டாங்க. இதுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாத நெத்தியவே அந்த கோயிலில் நம்ம பார்க்க முடியாது. கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன், ஹேண்ட்பேக் எதுவுமே அலோட் கிடையாது. எல்லாமே வெளியே லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். சப்போஸ் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா
கையில் தான் கொண்டு போய்க்கணும். நாங்கள் போயிருந்த டைம் அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் சாமி தரிசனமெல்லாம் பார்த்துட்டு பிரகாரமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக தான் வெளியே வந்தோம். நைட் வந்து லைட் ஷோ அவைலபிளாக இருக்குது. நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். வெளியே வந்து சாப்பிட்லான்னா அன்டைமாக இருந்தங்காட்டி ஃபுட்டு வந்து கிடைக்கல. சரி தம்பிக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு செர்லாக் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்காரங்க வந்து ஒரு ஹோட்டல் ரெஃபர் பண்ணாங்க போய் சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் போய் சாப்பிட்டு எனக்கு ஒரு ஆலு பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சைட் சீயிங் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் போய் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணிக்கிட்டோம். ஆட்டோவில் தான் போனோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு போனது வந்து பால்கா தீர்த். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குருஷேத்திர போர் நடக்கும் பொழுது காந்தாரி வந்து தன்னோட போர் நடந்துச்சுன்னா தன்னோட பிள்ளைகள் எல்லாம் இறந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த போரை நிறுத்த சொல்லி கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து மறுத்துடுறாரு. இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. 36 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுடைய வம்சம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் போகும். நீங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க. 36 வருஷம் கழிச்சு அவர் வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த இடங்கள் தான் இதெல்லாம். இந்த இடம் என்னென்னா வேடன் வந்து அம்பு எய்துறாங்க மான்னு நினச்சிட்டு. ஆனால் வந்து அது கிருஷ்ணருடைய கால் பாதம். அம்பு எய்தவுடனே அவர் இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அந்த ரெஸ்ட் எடுத்த மரத்தை சுற்றி தான் இந்த கோயில் பிரகாரமே ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அது போக தன்னுடைய அண்ணன் பலராமரோட தங்கி இருந்துட்டு திரிவேணி சங்கமத்துலேயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வைகுந்தம் போனதா சொல்கிறாங்க. அந்த இடங்கள் எல்லாமும் அடுத்தடுத்து போய் பார்த்தோம். இந்த இடங்களுக்கெல்லாம் போகிறதுனா முடிஞ்ச அளவுக்கு 12 மணி 1 மணிக்குள்ளே போயிடணும். நாங்கள் போனது 12 மணிக்கு மேலே தான். உச்சி வெயில் மண்டையை பொளக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தாகமாகவும் இருந்துச்சு. கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப தாகமாக இருந்ததுனால ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று குடித்தோம். அதில் என்னென்னமோ பொடி போட்டு அதை குடிக்கவே முடியல. என்னடா பண்ணுறது, தாகத்துக்கு ஏதாவது குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். அடுத்து 2 சிவலிங்கங்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த 2 லிங்கங்களும் நம்ம சோம்நாத்தில் கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது டெலஸ்கோப் வந்து வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப் வழியாகவும் இந்த 2 லிங்கங்களை வந்து பார்க்கலாம். நாங்கள் பார்த்தோம், நல்லாவே தெரிஞ்சுது. அந்த இடம் தான் இது. மொத்தம் 3 லிங்கங்கள் சொன்னாங்க. 2 வந்து இந்த இடத்துலையும், இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் இருந்துச்சு. இதுவும் ஒரு பழமையான சிவன் கோயில். இங்கே மொபைலெல்லாம் அலோட் கிடையாது. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு வந்து அடுத்து வந்து ராமர் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். சரி லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆட்டோக்காரர் வந்து சொன்னாங்க, இல்லை அங்கேயே உங்களுக்கு ஃப்ரீயாக பிரசாதம் கிடைக்கும், அன்னதானம் கிடைக்கும், நீங்கள் அங்கேயே சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு எங்கேயும் நிறுத்தலை, எங்கேயும் தனியாக போகல. இது வந்து ராமர் கோயில். ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேர் பிரதான தெய்வமாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான இடம், ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடம் வந்து போய் பார்க்க வேண்டிய இடம் தான். இந்த சிலை வந்து சூரிய பகவானுடைய சிலை. 800 வருஷம் பழமையான சிலை. இந்த கோயில் கட்டும் பொழுது கிடைச்சதா அதில் எழுதியிருந்தாங்க. கோயிலுக்கு பின்புறம் எல்லாமே வந்து அந்த திரிவேணி சங்கமத்தோட வியூவும் அரபிக்கடலோட வியூவும் நல்லா தெரிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானத்துக்கான டிக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்புனோம். சாப்பிட்ற இடத்துல கூட்டமே இல்லை, ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. செல்ஃப் சர்வீஸ் தான், நாமளே போட்டு சாப்பிட்டுக்கலாம். தம்பிக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனும் கை சூப்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருந்தனால வெயிலுக்கு அப்படியே குளு குளுன்னு இருந்துச்சு. ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சு. எனக்கும் ஹஸ்பண்டையும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பிளேட்டில். சாப்பாடுன்னு பார்த்தா சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து அன்லிமிட்டெடு தான், நம்மளுக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டுக்கலாம். சாதம் இருந்துச்சு, அது மாதிரி பருப்பு குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனோட பிசைஞ்சு தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டேன். தம்பி சாப்பிட்டான். சாதம், ஒரு பருப்பு குழம்பு, அது போக உருளைக்கிழங்கு குழம்பு, கொத்தவரங்காயும் சுரைக்காயும் போட்ட குழம்பு, அது போக சப்பாத்தி. இதுதான் வந்து லஞ்சுக்கு கொடுத்துருந்தாங்க. நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்தது போனது கோலக்தாம் தீர்த்து போனோம்.
இங்கே வந்து நிறைய கோயில் வந்து ஒரே இடத்துல இருக்குது. கீதா மந்திர் இருக்குது, பல்ராம் குகை இருக்குது, லக்ஷ்மி நாராயண் மந்திர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 கோயில் ஒரே இடத்துல இருக்குது. இது வந்து பல்ராம் குகைன்னு சொல்லிட்டு, அதான் இவரும் வந்து வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி இவர் தங்கியிருந்த இடமா சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து கிருஷ்ணர் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த காலில் அம்பு குத்துனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே வந்து தன்னோட அண்ணனோட ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லக்ஷ்மி நாராயண் மந்திர். கிருஷ்ணரோட எல்லா அவதாரங்கள் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, ஃப்ரேம் ஒர்க்காக பண்ணி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா கோயிலும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கட்டிட அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, சாமி தான் வேறு வேறையாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆற்று சைடு இருக்கங்காட்டி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறதா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்க்க போகிற இடம் வந்து சூரிய கடவுளுடைய கோயில். சூரிய பகவானுடைய கோயில் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சூரியகுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிணறு மாதிரி இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பஞ்சபாண்டவருடைய கோயில் வந்து இருந்துச்சு. அது வந்து பஞ்சபாண்டவர் குகை. ஒவ்வொரு கோயிலுக்கிட்டையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குது. கடற்பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து கிடைக்குது. இதுதான் அந்த பஞ்சபாண்டவ குகை. அவங்களுடைய சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் இங்கே இறங்கி குகைக்குள்ளே போகிற மாதிரி போனால் சிவலிங்கமும் விநாயகரும் வந்து இருந்தாங்க. இந்த குகையிலேயே ஹிங்லஜ் மாதாஜி அப்படிங்கிற அம்மன் சிலையும் அது போக இந்த சிலையும் வந்து இந்த கோயிலில் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு கோயிலும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நல்லா தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தவே இல்லை. ஸோ இந்த கோயிலுக்கு வெளியே கரும்பால் வந்து போட்டுட்ருந்தாங்க. கரும்பால் குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் போனது காம்நாத் மந்திர். இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்க முடியல. இந்த கோயிலில் ஆதி சங்கராச்சாரியார், சரஸ்வதி தேவி, அப்புறம் 12 ஜோதி லிங்கங்களையும் 12 லிங்கங்கள் வந்து உள்ள பிரதான தெய்வமாக வச்சுருந்தாங்க. அடுத்து திரிவேணி சங்கம். அந்த கோயிலில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் வந்து திரிவேணி சங்கமம் வந்து இருக்குது. ஹிரண், கபிலா, சரஸ்வதி அப்படிங்கிற 3 நதிகள் வந்து ஒன்றாக கலக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல தர்ப்பணம் அதிகமாக கொடுக்குறாங்க. அது போக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கும்பமேளா வந்து நடத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து போட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம போட்டில் போய் அந்த மீட் ஆகிற இடத்துக்கே போய் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து போட் கிடையாது. இந்த தண்ணி ஓடுறத பார்த்தாலே நல்லா தெரியும். ஒரு தண்ணி வந்து ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கும். அதுக்கு சைடாக பார்த்தோம்னா இன்னொரு தண்ணி நம்மளை எதிர்த்தாப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆறு கலக்கிற இடம் இது. இது ஃபுல்லாக போய் தான் லெஃப்ட் சைடில் வந்து மெர்ஜ் ஆகுது. ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் வந்து லாஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்து தான் வைகுந்தத்துக்கு வந்து புறப்பட்டதாக சொல்லப்படுது. காலில் அம்பு எய்தினதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனோட வந்து தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரிவேணி சங்கமத்திலிருந்து தான் வந்து வைகுந்தத்துக்கு கிளம்புனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அஹிலாபாய் குகையை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் சோம்நாத் போகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். பீச்சில் வந்து சைக்கிளிங் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கோயிலை பார்த்த மாதிரியே வந்து சைக்கிளிங் போகலாம். அதாவது ரைட் சைடு வியூ வந்து கோயிலோடைய கோபுரம் வந்து தெரியும். லெஃப்ட் சைடில் வந்து பீச் வியூ வந்து தெரியும். பட் அது நாங்கள் போகல. அந்த டைமில் சைக்கிளும் வந்து அவைலபிளாக இல்லை. சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சைக்கிளிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி இப்போ தான் வந்து பேரா ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருக்கோம். தம்பிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு பீச் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. தம்பி வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான், தண்ணி வந்து கால்ல பட்டுருச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறத பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ஏன்னா வீட்லயே குளிக்க வைக்கும்போது தண்ணிக்கு வந்தாலே ரொம்ப குஷியாயிருவாரு. ரொம்ப நேரமா கீழ வைக்கவே இல்ல அவன. கீழ நிக்க வைக்கவே இல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிக்க வச்சோம். அந்த நேரம்னு பார்த்து ஒரு அல கூட பக்கத்துலயே வரமாட்டேங்குது. எல்லாம் தூரமாவே இருந்துச்சு. இவரு நல்லா கால்ல கோலம் போட்டுட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அல படும்போது எதுவும் பெருசா ரியாக்ஷன் இல்ல. அது பட்டுட்டு திரும்ப போகும்போது தான் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கால தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தான். அந்த மணல்ல சில பாதங்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி எழுதி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி அடுத்து ஷாப்பிங்னு போகிற ஐடியாவே இல்லை. சும்மா கொடுத்தா கூட வேண்டாம், போய் படுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ரூமுக்கு போகிற வழியில் வேடிக்கை பார்த்துட்டே போனது தான் இதெல்லாம். ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நினச்சிருந்தேன், வீட்டுக்கு மாட்டுவோம்ல கண்ணாடி, அதில் வந்து இந்த கடல் பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ண ஒரு கண்ணாடி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அங்கே போயிட்டு அது வந்து வாங்கணுன்னே எனக்கு தோணல. ஒரு சில கடைகளில் வந்து இருந்துச்சு. சரி நம்ம வாங்கணும்னு போனால் ரேட்டெல்லாம் என்னன்னு கேட்கணும். ஒரு கடைக்கு 4 கடை போய் பார்க்கணும். சும்மா ஒரே கடையில் பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. அதனால ரேட்டும் கேட்கல, எந்த கடைகளிலும் போய் பார்க்கவும் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே வந்தாங்க, ஏதாவது வாங்கிக்கோ, எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து பாந்தினி சாரீ வந்து கேட்டிருந்தாங்க. சரி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் துணி கடைக்கு வந்து போனோம். கடைசியில் எனக்கு ஒரு சாரீ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு ஞாபகார்த்தமா தம்பியோட பர்த்டேவை முன்னிட்டு சோம்நாத் போனதுக்கு ஒரு ஞாபகமாக ஒரு சாரீ எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாந்தினி காட்டன் சாரீஸ். இது வந்து ஒரு ரூ. 500 அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி டிசைன் போட்டது. கடைசியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட வந்தது சோம்நாத் ட்ரஸ்ட்டுக்கு உண்டான லீலாவத் போஜனாவாலே அப்படிங்கிற கேண்டீனுக்கு தான். சோம்நாத் ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4 கேண்டீன் இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். நாங்கள் சாப்பிட்ட ஒரு சாப்பாடு ₹70. பட் வந்து அன்லிமிட்டெட், நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு, அது போக காஃபி, டீ எல்லாமே வந்து அந்த டைமுக்கு கிடைக்கும். அந்த டைமுக்கு போயிட்டா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். 7:30க்கு வந்து டின்னர் டைம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வாங்கினோம். ஆனால் தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. அது போக இந்த சோம்நாத் ட்ரஸ்ட்டுடைய ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட் பேஜில் போய் ரூம்ஸ் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஐடி கார்டை காமிச்சிட்டு ரூம் கீ வாங்கிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா சீசன் டைமில் ரூம்ஸோட ரேட் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். கீழேயே மெஸ் இருக்குது. ரூமில் இருக்கிறவங்களும் இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம். ரூமில் இல்லாதவங்களுமே போய் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அந்த 4 ட்ரஸ்ட்டில் எந்த மெஸ்ஸில் வேணாலுமே நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைட் சீயிங் போகிறதுக்கும் இங்கே பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் தம்பி ட்ரெயின் ஏறினதும் 1 ஹவர் விளையாடிட்டே வந்தான். அப்புறம் நல்லா தூங்கிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்த நாள் தான் ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்தோம். கோச்சலினுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நாங்கள் சோம்நாத் போய் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ. ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.